வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அக்ரி சக்தி பார்த்தினம் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளில் அல்லது குரூப் 4 எக்ஸாம் தாண்டி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஸோ இந்த யூனிட் 8 and 9 அதாவது 2018 டிஎன்பிசி அறிமுகப்படுத்திய சிலபஸில் யூனிட் 8 and 9ல் ஸோ இந்த 9th யூனிட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த சிலபஸ் நம்முடைய தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட். ஸோ இந்த யூனிட்ல எப்படி நம்ம படிக்கணும், இந்த சிலபஸுக்கான தயாரிப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ டிஎன்பிசியில் நம்மளுடைய சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் 9 ஸோ தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் கீழே நம்ம என்னென்னலாம் வந்து சப்ஹெட்டிங்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுல எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ இது கூட கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட வந்து நம்ம கம்பேர் பண்றோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டின் அடிப்படையில். ஸோ இதை வந்து ஒரு ஹெட்டிங்கா வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ் ஆர் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ தமிழ்நாட்டில் நடந்த சமூக பொருளாதார முன்னேற்றங்கள், ஸோ அதற்கு என்னென்ன ரெஃபார்ம்ஸ் மாற்றங்கள் எல்லாம் அந்த அரசு கொண்டு வந்திருக்கு அல்லது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்டிங்க பார்ப்போம். ஸோ இப்போ தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஒரு சப்ஹெட்டிங்கா நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டின் தொடக்கத்தில் இருந்தே இருந்த அரசியல் கட்சிகள், ஸோ அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இவை அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹெட்டிங்கா பார்ப்போம். தென் ரிசர்வேஷன் பாலிசி, சரிங்களா? ஸோ இடஒதுக்கீடு கொள்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்றாங்க. தென் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே, சரிங்களா, ஸோ அவங்களுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுல எந்தெந்த சமூகங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ரிசர்வேஷன் பாலிசி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் பாலிசி வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ டீட்டெயிலா இப்போ நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற அல்லது இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பின்பற்றிட்டு இருக்கிற இந்த 69%, ஸோ இது எப்படி வந்து அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு குரோனாலஜிக்கல் டைம் லைன் வந்து இந்த டாபிக்ல பார்ப்போம். தென் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுடைய பொருளாதார போக்கு, ஸோ எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு துறையும், ஸோ வேளாண்மையா இருக்கும், தொழில்துறையா இருக்கும், அதே மாதிரி வந்து சர்வீசஸ், இதெல்லாம் வந்து எப்படி வந்து முன்னேறி இருக்கு அப்படின்ட்டு நம்முடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் அல்லது வந்து மெட்ராஸ் மாகாணம் இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாம இந்த பொருளாதார முன்னேற்றத்துல கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், இந்த அரசு கொண்டு வந்த சமூக சீர்திருத்த திட்டங்கள் அல்லது வந்து சமுதாய முன்னேற்ற திட்டங்கள், ஸோ இதோடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட்னு வச்சுங்களேன், யூனிட் 9. ஸோ இப்போ இதோடைய தரவுகள் எல்லாமே வந்து நம்ம தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கூல் புக்ஸ், சமச்சீர் புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் வாட், இந்த தலைப்பு என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு சில
சோஷியல் சயின்ஸ் புக்ல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகளை பத்தி ஓகே நமக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். பட் யார் யாரு எப்பப்ப என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது எப்படி வந்து இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதனால இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஓகே மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டேட்டா வைஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஓரியன்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் டாபிக்ஸ். ஸோ அடுத்தபடியா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி. ஸோ நம்முடைய சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம், ஸோ சமூக பொருளாதார வளர்ச்சியின் அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்டோட ஃபவுண்டேஷன். ஸோ இது எதன் அடிப்படையில் இருக்கிறதுனா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி. ஸோ இப்போ சமூக நீதி அப்படின்னா ஸோ எல்லா தளங்களிலும் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைச்சிருச்சா, ஸோ அதை வந்து ஏற்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ நம்முடைய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. சரி, ஸோ இந்த ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ கேரளாவுக்கு அடுத்தபடியா கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம். ஸோ அப்போ கல்வித்துறையிலும் சரி மருத்துவத்திலும் சரி அல்லது பொது சுகாதாரத்திலும் சரி தமிழ்நாடு எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதில் இன்னும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஓகே ரெஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு டாபிக்ல பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஜியாகிரபி டாபிக்ல பார்த்துருப்போம். ஸோ இதில் கூடுதலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எந்தெந்த ரீஜியன்ஸ் சரிங்களா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து இந்த டாபிக்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட் கிரைண்டர்ஸ் ஓகே அண்ட் தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு ரீஜியனும் ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஸோ அது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி வந்து ஓகே முன்னேற்றத்துக்கு வந்து காரணமா இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டுடைய சாதனை, ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமா வந்து 2-3 துறைகளை மட்டும்தான் சொல்லியிருந்தோம். அப்போ அனைத்து துறைகள்லையும் வந்து தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஓகே பார்ப்போம். தென் ஃபைனலா கவர்னன்ஸ், தமிழ்நாடு அரசுடைய மின் ஆளுகை. ஸோ இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அங்கே போய் நம்ம வந்து ஈவன் நம்மளுடைய டிஎன்பிசிக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட்ஸுமே கூட மெயின்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா ஸோ சேவை மையங்கள் தான் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாகுது. ஓகே, அப்போ மின் ஆளுகை கொள்கை அப்படின்னு வச்சு மின் ஆளுகை கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இந்த மின் ஆளுகை அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அரசுடைய திட்டங்கள் சேவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய டோர் ஸ்டெப் அவங்க இருக்க இடத்துக்கே வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஓகே நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ அப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு டீட்டெயில்டான ஓகே நம்ம ஓவரால் இந்த யூனிட்டை படித்தோம்னா ஸோ உங்களுக்கு டேட்டா வைஸும் சரி அல்லது வந்து தமிழ்நாட்டை பற்றி இந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து படிப்படியாக முன்னேறிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த டைம் லைனும் நமக்கு தெரியும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த யூனிட் 9. ஸோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதில் நம்ம என்ன இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இந்த ஒரு டாபிக் தான் வந்து நம்ம இப்போ பார்க்கணும். இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பின்னாடி வந்து கொஸ்டின்ஸும் பார்ப்போம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த குறியீடு
ஸோ எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அல்லது வந்து எந்த ஒரு சர்வதேச நிறுவனத்தால் வந்து இதை வந்து ஓகே வெளியிடப்படுது, இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னாவே சரிங்களா, நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா UNDP சரிங்களா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இவங்க தான் வந்து இந்த HDR, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஓகே, ஸோ இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கையில மெயினாக வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இப்போ இந்த மேம்பாடு அப்படிங்கிற மனிதவள மேம்பாடு அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயத்துடைய டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படின்னா என்ன, மேம்பாடுன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, வாட் இஸ் growth அண்ட் வாட் இஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா வந்து நம்ம இந்த டாபிக் வந்து இன்னும் கூட சிறப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் growth அப்படின்னு பார்த்தோம், வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒவ்வொரு நாட்டையும் வந்து நம்ம எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு நாடு முன்னேறிய நாடா, ஓகே, அல்லது வந்து முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய நாடா, இல்லை வந்து வளர்ச்சியில் வந்து பின்னங்கி இருக்கிற நாடா அப்படின்னு நான் வந்து கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ எனக்கு வந்து ஒரு குறியீடு அல்லது வந்து ஒரு அளவுகோல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ மொத்த உள்நாட்டு வளர்ச்சி. பரவலாக எல்லா கண்ட்ரிஸையும் வந்து நம்ம வந்து இந்த ஜிடிபி அடிப்படையில் வந்து நம்ம வந்து ரேங்க் பண்ணோம். ஸோ இதன் அடிப்படையில் வந்து ஒரு நாடு வந்து முன்னேறி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த நாட்டில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுடைய மொத்த மதிப்பு என்ன சரிங்களா, நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ இவ்வளவு லட்சம் கோடி பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்த பர்டிகுலர் வருஷத்துல வந்து உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே வந்து மையப்படுத்துறது தான் growth ஓகேங்களா. ஸோ அப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் முக்கியம். ஸோ இந்த பொருளாதார வளர்ச்சியுடைய பலன்கள் யாருக்கு போயிருக்கு, அப்படி போயிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் வந்து எல்லாமும் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை, நாட்டு மக்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ வாழ்க்கை தரம் முன்னேறணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு என்ன நம்ம கொடுத்துருக்கணும், கல்வியும் மருத்துவமும் கொடுத்துருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா, இதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கா அப்படின்ட்டு பேசுறது தான் வந்து டெவலப்மெண்ட். ஸோ அப்போ வளர்ச்சினா என்ன, மேம்பாடுனா என்ன அப்படின்ட்டு ஒரு அடிப்படை புரிதல் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் மனிதவள மேம்பாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ அப்போ growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த growth அப்படின்னா வந்து இது பிசிக்கல் இண்டிகேட்டர்ஸ் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆயிருக்கு சரிங்களா. ஸோ அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இட்ஸ் பிசிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் இண்டிகேட்டர், சமூக குறியீடு, அதாவது கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, தென் ஸோ இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நம்பர்ஸ், இத்தனை லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் இயர்ல அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, பட் இது வந்து குவாலிட்டேட்டிவ். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த கல்வியும் மருத்துவம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுல நம்பர்ஸ் பார்க்கறதுல எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பெருசா வந்து பார்க்கணும், ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கடந்த ஆண்டுகளுக்கு காட்டிலும் இந்த வருஷம் நம்ம எவ்வளவு வந்து முன்னேறி இருக்கோம், ஸோ எத்தனை சதவீதம், இங்கே வந்து நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்கணும், எத்தனை சதவீதம் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஓகே
இப்போ நம்ம வந்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், 100% கல்வி வந்து நம்ம அடைஞ்சிட்டோமா, எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருச்சா, மருத்துவம் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே என்னன்னா படிப்படியான முன்னேற்றத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஓவர் நைட் இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அச்சீவ் ஆகிடாது. ஸோ இதற்கு வந்து ஒவ்வொரு அரசாங்கமும், மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இதற்கான திட்டங்களை வருது. ஸோ பல ஆண்டுகளாக வந்து இந்த முன்னேற்றத்துக்காக வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இந்த HDI அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிற ஒரு நபர். சரிங்களா? ஸோ 1970 கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த வாழ்க்கை தர குறியீட்டில் எதெல்லாம் வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் ஸோ அடிப்படையை வச்சுட்டு இந்த வாழ்க்கை தர குறியீடு வந்து நம்ம அரைவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் IMR அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபென்ட் மார்டாலிட்டி. ஸோ எழுத்தறிவு, வாழ்நாள் வீதம் மற்றும் குழந்தை இறப்பு வீதம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ஸோ இப்போ ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ எதன் அடிப்படையில் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதன் அடிப்படையில் உட்பிரிவுகள் அல்லது பிரிவுகள் சொல்லலாம். ஸோ எதன் அடிப்படையில் இந்த குறியீடு வந்து அரைவ் ஆகுது, ஹவு த இண்டெக்ஸ் இஸ் அரைவ் அப்படிங்கும்போது there are different indicators for every indexes. ஸோ அப்படி பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லிட்ரஸி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் IMR அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபென்ட் மார்டாலிட்டி. ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த 3 பிரிவுகளையும் டைமென்ஷன்ஸ்லையும் வந்து நாடு வந்து எந்த அளவுக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஓவரால் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 to 100 சொல்றாங்க. இப்போ 100 அப்படின்ட்டு இந்த ஒரு நம்பர்ஸ் அச்சீவ் பண்றது தான் கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் வச்சுக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியா ஸோ 1990 சரிங்களா, இப்போதான் வந்து நம்மளுடைய டாபிக் ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ 1990ல ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை யார் வந்து எந்த எக்கனாமிஸ்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க, யார் வந்து இதுக்கு வந்து மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஹ்பூப் உல் ஹக் அண்ட் தென் அமர்த்தியா சென். ஸோ அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹ்பூப் உல் ஹக் மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஒரு பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென். சரிங்களா? ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க, நோபல் லாரேட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ அப்போ வளர்ச்சி நிர்வாகம் சரிங்களா, அல்லது வந்து வளர்ச்சி டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் இதில் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக வந்து இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த HDI அப்படிங்கிற இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த குறியீடு எதன் அடிப்படையில் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிட்ரஸி, ஸோ ஆர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம், தென் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹெல்த் அண்ட் தென் பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாம் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ மஹ்பூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென். சரிங்களா? ஸோ இவங்க வந்து எழுத்தறிவு, வாழ்நாள் வீதம் மற்றும் தனிநபர் வருமானம். ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறத வந்து கட்டமைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் கேட்பாங்க. இந்த HDI அப்படிங்கிற குறியீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆளுமைகளை வந்து கேட்பாங்க. ஸோ எந்த வருஷம் 1990ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த HDI அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ 1992 இவங்க கொண்டு வந்த அந்த கான்செப்ட் அப்படியே வந்து UNDP வந்து அடாப்ட் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் 1992ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த HDI ஸோ இந்த குறியீட்டுடைய ரேஞ்ச் சரிங்களா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0 to 1. ஸோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுங்க. 0 to 1. ஸோ ஒரு கண்ட்ரி 0 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த ரேங்க். ஸோ இதுதான் நம்ம முன்னாடி பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த 1 அப்படிங்கிற இந்த ஸ்கோர் ரேஞ்சுக்கு நியர் அபவுட் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் வாழ்க்கை தரத்திலையும் வந்து
அந்த நாடு மட்டும் இல்லை, பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் இல்லை, நாட்டுடைய மக்களுடைய கல்வி, மருத்துவம் மற்றும் வாழ்க்கை தரம் இது எல்லாத்தையும் வந்து முன்னேற்றி ஓகே ஸோ அந்த 100% அப்படின்னு சொல்லி ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை நோக்கி யார் யாரெல்லாம் வந்து ஓகே போயிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாமே எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா ஹை அச்சீவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு கண்ட்ரியோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் அபவுட் 1 ஸோ 9.95 ஓகே அது 0.99 அப்படின்னா ஸோ 1 அப்படிங்கிற அந்த ஸ்கோருக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ அப்போ அந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டில் ஓகே ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி அச்சீவ்டு கண்ட்ரிஸ் ஓகே ஹைலி டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ 0.8 to 0.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி ஓகே. அண்ட் தென் 0.7 to 0.799 ஓகே ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரி. தென் 0.5 to 0.699 அப்படின்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரி. ஸோ இப்போ நம்முடைய கண்ட்ரி சரிங்களா. ஸோ இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த கேட்டகரியில் வந்து ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே ஸோ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ரிப்போர்ட். ஸோ அதில் இந்தியாவுடைய ரேங்க் பிளஸ் ஸ்கோர் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.633 இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து மீடியம் டெவலப்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 191 நாடுகளில் வந்து இந்த மனிதவள மேம்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி UNDP வந்து சர்வே பண்ணும்போது ஸோ நம்ம வந்து 132nd ரேங்க்ல இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து 2022 லேட்டஸ்ட். ஸோ இப்போ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும். ஸோ இந்தியாவோட ரேங்க் என்னன்னு தெரியணும், அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ரேஞ்ச் ஸ்கோர் எப்படி இருக்கணும்னா 0 to 1 ரேஞ்சில் இருக்கணும். ஸோ நம்ம 9 above அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னாவே 0.9 மேலே இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஓகே உயர் சாதனை ஓகே. ஸோ மனிதவள மேம்பாட்டில் உயர் சாதனை புரிந்த நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 0.8 to 1 இந்த கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா மிக அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே. ஸோ மிக அதிக மனிதவள மேம்பாடு அந்த நாட்டில் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ 0.7 to 0.79 அப்படின்னு அதிக மனிதவள மேம்பாடு. 0.5 to 0.699 அப்படின்னு இருந்துச்சுன்னா நடுத்தர மனிதவள மேம்பாடு. அப்ப இந்தியா அப்படிங்கிற நம்மளுடைய நாடு ஸோ 191 நாடுகள்ல 132வது இடத்துலையும். ஸோ இங்க இருக்கக்கூடிய HDI வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.633. ஸோ அப்ப நம்ம நடுத்தர மனிதவள மேம்பாடு அப்படிங்கிற இந்த நாடுகள் கேட்டகரியில நம்ம வந்தோம் சரிங்களா. ஸோ இந்த அமர்த்தியா சென், மஹபூப் உல் ஹக் ஸோ இவங்க ஓகே அறிமுகப்படுத்தி இந்த HDIல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் இந்தியாவை சேர்ந்த ஒரு பொருளியலறிஞர் மாறுபடுறாரு என்ன அப்படின்னா ஓகே. ஸோ இவர் வந்து HDI 1, HDI 2, HDI 3, HDI 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் மட்டும் இந்த 3 குறியீடுகளை மட்டும் வச்சுக்க கூடாது ஓகே. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, வாழ்க்கை தர குறியீடு. ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா HDI 2 அப்படிங்கிற ஒரு ஓகே ரேங்க் நமக்கு கிடைக்கும். அது வந்து அதோடைய டைமென்ஷன்ஸ் குறியீடு நமக்கு கிடைக்கும். HDI 3 அப்படின்னா பாவர்ட்டி அலிவேஷன் ஓகே வறுமை ஒழிப்பு குறியீடு. ஸோ இதுல வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து ஓகே அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு HDI கூட எதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். HDI 4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் சரிங்களா. ஸோ குவாலிட்டி ஆஃப் HDI குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தர குறியீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு குறியீடு, இது கூட சேர்ந்து நகரமயமாக்கல் சரிங்களா அர்பனைசேஷன். ஸோ இந்த இண்டெக்ஸையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி எல்லா டைமென்ஷன்லையும் நாடு வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு HDI 4 அப்படிங்கிற இந்த பிக்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம எப்படி வந்து ஓகே ஸோ பொருளாதார வளர்ச்சி மட்டுமே வந்து ஓகே நமக்கு வந்து நாடு முன்னேறிச்சு அப்படின்ற ஒரு அளவுகோல் தந்துடாது. ஸோ அதை தாண்டி நாட்டு மக்கள் கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை தரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ விஸ்வஜித் குஹா என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து இந்த 3 டைமென்ஷன் மட்டும் கிடையாது, வாழ்க்கை தரத்தையும் பாருங்க ஓகே, வறுமை ஒழிப்பு இதுல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு பாருங்க, நகரமயமாதல் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ இப்போ இந்த ஹெச்டிஆர் இருக்கு இல்லைங்களா, ஸோ வருஷம் ஸோ நம்மளுடைய யூஎன்டிபி ஹெச்டிஆர் ரிப்போர்ட், ஓகே, மனிதவள மேம்பாட்டு அறிக்கை. ஸோ இதை தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை ரிலீஸ் பண்ணும்போது ஓகே அதில் என்னென்னலாம் வந்து கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஏ சரிங்களா, ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு இருக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஏ ஐஹெச்டிஏ என்ன அப்படின்னா இம்ப்ரூவ்டு வெர்ஷன், ஹெச்டிஏயோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் வந்து ஐஹெச்டிஏ. ஓகே, தென் ஸோ அது கூடவே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஓகே இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஐஏ அப்படிங்கிற இண்டெக்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எம்டிபி அப்படிங்கிற இந்த குறியீடு கிடைக்கும், பிளஸ் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்ல ஸோ ஹெச்டிஐ ஓகே ஜிஐஏ ஓகே அண்ட் தென் எம்டிபிஐ அண்ட் தென் ஜிடிஐ அப்படின்ட்டு 4 விதமான ஓகே குறியீடுகள் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த 4 குறியீடும் அதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸோடைய அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்கோர்ஸ், ரேங்க் இது எல்லாமே சரிங்களா. ஸோ இப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடு மட்டும் இல்லாமல் ஓகே நமக்கு சமத்துவமின்மை சீராக்க மனிதவள மேம்பாட்டு குறியீடு கிடைக்குது, பாலின சமத்துவமின்மை குறியீடு கிடைக்குது, பல்பரிமாண வறுமை குறியீடு கிடைக்குது, பாலின வளர்ச்சி குறியீடு. ஸோ இது எல்லாமே மனிதவள மேம்பாட்டு அறிக்கை யூஎன்டிபியால வெளியிடக்கூடிய இந்த அறிக்கையில வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இது ஒவ்வொரு குறியீட்லையும் வந்து இந்தியாவுடைய பொசிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஏ சரிங்களா. ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்டிஏ கான்செப்டே தான் சரிங்களா. ஸோ இங்க வந்து ஹெச்டிஏல வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், அதுக்கப்புறம் எஜுகேஷன் நாலேஜ் அல்லது எஜுகேஷன் சொல்லக்கூடிய இந்த டைமென்ஷன், தென் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அப்போ ஹெச்டிஏயோடைய ஓகே 3 டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஜுகேஷன் ஓகே ஹெல்த் and then standard of living. Okay. So கல்வி, அதுக்கப்புறம் வந்து மருத்துவம், அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் சரிங்களா. ஸோ இந்த 3மே வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஓகே டைமென்ஷன்ஸையும் நாம எப்படி வந்து மெஷர் பண்றோம். ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் என்ன, எதன் அடிப்படையில் வந்து நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவே கூட வந்து நமக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் அப்படின்னா இந்த கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்ல யார் யாருக்கு போய் சேரல, யார் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு சரிங்களா. ஸோ இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கல்வி, மருத்துவம், சுகாதாரம் அல்லது வந்து வாழ்க்கை தரம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து ஆக்சுவலா கணக்கிடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஏ. ஸோ இப்போ இதுல இந்தியாவுடைய ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஓகேங்களா 2022 ரிப்போர்ட். ஸோ 152 நாடுகள்ல இந்தியா வந்து 108வது பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதோட ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.47. ஸோ லோ கேட்டகரியில் இருக்கு சரிங்களா. ஸோ இன்னும் வந்து ஸோ கல்வி, மருத்துவம், வாழ்க்கை தரம் இது எல்லாமே வந்து மேம்படுத்தணும். ஓகே, ஸோ நிறைய பேர் போய் சேராம இருக்கு அப்படிங்கிறது வந்து இது வலியுறுத்துது சரிங்களா. அடுத்து வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இதுல என்னெல்லாம் வந்து டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஸோ இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் தென் எம்பவர்மெண்ட் ஓகே தென் லேபர் மார்க்கெட். ஸோ
ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற இந்த டைமென்ஷன் எப்படி நான் வந்து மெஷர் பண்றேன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி சரிங்களா, அண்ட் தென் அடாலசன்ட் ஃபெர்டிலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இதை மெஷர் பண்றது மூலமா நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற இந்த டைமென்ஷன்ஸ் கிடைக்குது. தென் எம்பவர்மெண்ட், ஸோ பார்லிமெண்ட்ல பெண்களுக்கான ஓகே ரெப்ரசன்டேஷன். ஓகே, அண்ட் தென் எஜுகேஷன் அட்டென்ட், கல்வி வந்து எந்த அளவுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். தென் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஓகே, ஸோ நமக்கு வந்து வேலை தேடுறோம், அது வந்து வேலை தேடுறதுக்கு ரெடியா இருக்கும், வேலை செய்ய ரெடியா இருக்கும் அப்படின்னா அதுல வந்து ஓகே ஆண் பெண், ஸோ இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த குறியீட்டில் வந்து பார்ப்போம். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லேட்டஸ்ட் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 190 கண்ட்ரிஸ் 122வது இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் ரேங்க்ஸ் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இதுவுமே வந்து நமக்கு கொஸ்டின்ல ஓகே கேட்பாங்க. ஸோ பல் பரிமாண வளர்ச்சி குறியீடு ஓகேங்களா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MDPI. ஓகே, ஸோ இதுல வந்து இண்டிகேட்டர்ஸ் நம்ம இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்ம ஆல்ரெடி வந்து SDல பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்ப இதுல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இங்க என்ன அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னா இந்த கல்வி ஓகே மருத்துவம் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை தரம், ஸோ இது எல்லாமே யார் யாருக்கெல்லாம் வந்து மறுக்கப்படுது, இது எல்லாமே வந்து ஓகே யார் யாருக்கெல்லாம் கிடைக்கல. ஸோ நாட் ஓன்லி ஒரு டைமென்ஷன், எல்லா டைமென்ஷனும் எத்தனை பேர் வந்து ஓகே கிடைக்காம ஓகே இன்னும் வந்து பின்தங்கிய நிலையிலே இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க ஹெல்த் அப்படிங்கிறது வந்து சைல்டு மார்டாலிட்டி, குழந்தை இறப்பு விகிதம், நியூட்ரிஷன் ஓகே ஊட்டச்சத்து, இந்த வகையெல்லாம் வந்து நம்ம வந்து ஓகே இந்த குறியீடு வந்து அட்டைன் பண்ணுவோம். இயர் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டெண்டன்ஸ். ஓகே, ஸோ பள்ளி வருகை பதிவு, எத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்கு போறாரு, இது எல்லாமே இந்த ஆவரேஜா எடுத்து நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் ஆராய் பண்ணுவோம். சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஃபியூல் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எத்தனை பேருக்கு வந்து கேஸ் அடுப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி சானிடேஷன், ஸோ எந்தெந்த வீட்டில் வந்து டாய்லெட்ஸ் இருக்கு, பைப் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு, வீடு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அப்புறம் இதர ஓகே தேவைகள் அத்தியாவசிய தேவைகள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த மெஷர்மெண்ட்ல வந்து பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ஏரியாஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் வந்து ஓகே வசதிகள் அல்லது வாய்ப்புகள் மறுக்கப்படுதோ ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்றோம். அப்போ எத்தனை பேருக்கு வந்து ஓகே பல விதங்கள்ல வந்து அவங்க ஏழையா இருக்காங்க, வறுமையில இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்படி 2022 ரிப்போர்ட் படி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, ஸோ ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இப்படி பல பரிமாணங்கள்ல வந்து வறுமையில் இருக்கக்கூடிய ஓகே மக்களுடைய சதவீதம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து கண்ட்ரிஸ் ரேங்க் பண்ணும்போது இந்தியா 66th ரேங்க்ல இருக்காங்க, 100 அவுட் ஆஃப் 109 கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா UNDP பிளஸ் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ ஆக்ஸ்போர்ட் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் ஓகே பல்கலைக்கழகம், ஸோ அவங்க வந்து ஒரு ஓகே ரிசர்ச் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க அலாங் வித் UNDP. ஸோ அதாவது மல்டி டைமென்ஷனல் ஓகே பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இதுல வந்து இந்தியாவோட ரேங்கிங் லேட்டஸ்ட் ரேங்கிங். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஓகே ஸோ ஒட்டுமொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 16% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனலி புவர் அப்படின்னு சொல்றாங்க, பல பரிமாணங்கள்ல அவங்க வந்து ஏழையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்படி நம்ம வந்து அப்டேட்டே இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா ஓகே இந்த அசெட்ஸ் அல்லது வந்து இந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு வந்து ஓகே பாலின சமத்துவம் இருக்கு, பாலின முன்னேற்றம் வந்து இந்த நாட்டில் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் தென் ஓவரால் எக்கனாமிக் ரிசோர்சஸ் சரிங்களா. ஸோ பொருளாதார வளங்கள் ஓகே யார் கையில இருக்கு. ஸோ பெண்கள் இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வந்து இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பார்ப்போம், பெண்களுக்கு வந்து சொத்துரிமை அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இப்போ நம்மளுமே கூட வந்து ஓகே வெஹிக்கிள் சொத்துக்கள் எல்லாமே வந்து பெண்கள் பேர்ல வந்து ஓகே இப்போ வாங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்துக்கான அடையாளம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜெண்டர் ஓகே டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசோர்சஸ், ஸோ பொருளாதார வளங்கள் மேல ஓகே பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே கேப்சர் பண்றோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஹெல்த் எஜுகேஷன் நம்ம வந்து HDலே வந்து கவர் பண்ண ஓகே ஒரு இண்டிகேட்டர் சரிங்களா. ஸோ இதுவுமே கூட வந்து நம்ம வந்து
இந்த ஓவரால் HDA ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி UNDP ரிலீஸ் பண்ணுற இந்த ரிப்போர்ட்டை படித்தோம் அப்படின்னா ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டேட்டா வைஸும் நம்ம அப்டேட் ஆகணும். சரிங்களா? ரைட். ஸோ வேர்ல்ட் ரேங்கிங் இது வந்து நம்மளுடைய ஜெனரல் நாலேஜ்க்காக. ஓகே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது யாரு எந்த உலகத்துல எந்த கண்ட்ரி முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டதில்ல. பட் இந்தியாவோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது கூடுதலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்தியாவோட ரேங்கிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ இது வந்து HDA ரேங்கிங் வேர்ல்டு ரேங்கிங் பார்க்கும்போது ஓகே. ஸோ நார்வே அப்படிங்கிறவங்க முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டேட்டா இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பொசிஷன்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாட்டம் 3 கண்ட்ரிஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி ஓகே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியாஸ் HDA ரேங்கிங் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1990. ஸோ 1990 இந்த முதல் முறையாக இந்த ரிப்போர்ட் வந்தது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் 2022 வரைக்குமே வந்து நம்ம ஓகே பார்க்கும்போது 21-22 ரிப்போர்ட் பார்க்கும்போது ஸோ 132வது இடத்துல இருக்கும் வித் ஸ்கோர் ஆஃப் 0.633 வரைக்குமே வந்து நம்ம அப்டேட்டடாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓகே ஸோ நம்மளுடைய ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே நிலை வந்து நம்ம பின்னாடி போயிடும். சரிங்களா? ரேங்கிங் 130. ஸோ இதுவுமே வந்து நமக்கு தெரியும். ஓகே. ஸோ வேல்யூ அப்படிங்கிறது ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனிவேர் பிட்வீன் 6 to 6.6 to ஓகே 6.65 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து மீடியம் டெவலப்மெண்ட் ஓகே ஸோ நடுத்தர மனிதவள மேம்பாட்டு ஓகே நாடுகள் பட்டியல் வந்து நம்ம இருக்கோம். சரிங்களா? இந்த கேட்டகரி. ஸோ இப்போ நமக்கு வந்து சிலபஸ் வந்து இந்தியாவோட ரேங்கிங் தெரியணும். ஸோ அது இல்லாமல் ஓகே தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு எவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு மாவட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள மாவட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஓகே இந்த குறியீடுலாம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஓகே மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே. தென் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 11th பொசிஷன்ல இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். சரிங்களா? ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களை வந்து பல்வேறு குறியீடுகள் அடிப்படையில் வந்து தரவரிசைப்படுத்துறாங்க. ஸோ அதுவுமே கூட வந்து நமக்கு வந்து ஓகே டேட்டா வந்து நமக்கு தெரியும். ஓகே. ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் ஓகே முன்னேறிய மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கன்னியாகுமரி ஓகே மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் கன்னியாகுமரி முதல் இடத்துல இருக்கு. ஓகே. ஃபாலோட் பை விருதுநகர், தூத்துக்குடி. ஸோ பின்தங்கிய நிலைகள் கடைசி இருக்கிற மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஓகே கல்வி ஓகே சுகாதாரம் வாழ்க்கை தரம். ஸோ இந்த 3 அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் பின்தங்கிய நிலையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு. ஸோ இப்போ ஏன் வந்து இங்க 32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு HDA அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-18 டேட்டா தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து தெரியும் இந்த 38 மாவட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஓகே 32ல இருந்து 38 37 அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா 21-22ல 38வது மாவட்டம் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள்ல நமக்கு இந்த 3 டேட்டாஸ் கல்வி ஓகே சுகாதாரம் வாழ்க்கை தரம் இந்த டேட்டாஸ் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய அஃபிஷியல் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2017-18 தமிழ்நாடு HDA டேட்டா. ஸோ இப்போ இதன் அடிப்படையில் தான் வந்து நமக்கு வந்து டாப்ல யார் இருக்காங்க ஓகே பாட்டம்ல யார் இருக்காங்க அப்படின்னு ஓகேவா. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் ஓகே பாலின சமத்துவமின்மை குறியீட்டுல ஓகே எந்த மாவட்டம் வந்து ஓகே இந்த ஆண் பெண் வேறுபாடு பெருசா வந்து பார்க்கறது இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே நீல்கிரிஸ் ஓகே அங்க வந்து இந்த பாலின சமத்துவமின்மை அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கு. ஓகே.
ஸோ அரியலூர்ல இந்த பாலின சமத்துவமை அதிகமாக இருக்கு. ஓகே, நீலகிரி, அரியலூர் இந்த பாயிண்ட் இந்த ஸ்கோர் வந்து நீங்கள் பெருசாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியம். ஸோ ஹூ இஸ் ஃபர்ஸ்ட், ஹூ இஸ் லாஸ்ட், அது மட்டும். ஓகே, அடுத்து ஸோ குழந்தைகள் வளர்ச்சி குறியீடு, சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி முதலிடத்தில் இருக்காங்க, அரியலூர் ஓகே மாவட்டம் ஓகே பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க. ஸோ எம்டிபி, ஸோ பல்பரிமாண ஓகே வறுமை குறியீடு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே காஞ்சிபுரம் மாவட்டம் சரிங்களா. ஸோ இவங்க வந்து ஓகே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. தென் தருமபுரி மாவட்டம் வந்து ஓகே கடைசி இடத்துல இருக்காங்க. இட் மீன்ஸ் ஸோ இங்க மக்கள் பல ஓகே பரிமாணங்கள்ல வந்து வறுமையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தருமபுரியில். இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பல பரிமாணங்கள் வந்து முன்னேறி இருக்காங்க. ஓகே, அங்க வந்து ஓகே நமக்கு வந்து வறுமை அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு குறியீடு. ஓகே, ஸோ இதுல வந்து திருவாரூர் மாவட்டம், ஸோ காவிரி டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூர் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துலையும், நீலகிரி அப்படிங்கிற இந்த மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துலையும் இருக்கு. ஓகே, ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு. ஸோ இதற்கு அடுத்தபடியா வந்து கூடுதலா மனிதவள மேம்பாட்டு குறியீடு, இதையும் தாண்டி நமக்கு வந்து 2011 சரிங்களா மக்கள் தொகை குறியீடு, சென்சஸ் டேட்டா. ஸோ இதுல வந்து மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை எவ்வளவு ஓகே, ஸோ இந்த டேட்டாஸும் வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து பாலின விகிதம் சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு லேட்டஸ்ட் டேட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 995. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து 2019ல ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி நிதி ஆயோக் சரி இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS சர்வே அப்படின்னு சொல்லிட்டு 5th round 2019-20 வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதன் அடிப்படையில் ஸோ தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்னும் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல் ஓகே 1000 ஆண்களுக்கு எவ்வளோ ஓகே பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த 995 அப்படிங்கிறது 2019-20 டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா 1088 வந்து ஓகே இம்ப்ரூவ் ஆயிடும் சரிங்களா. அப்போ என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்து பெட்டர் செக்ஸ் ரேஷியோ ஓகே அப்படிங்கிறது வந்து மீன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கேரளா தான் வந்து நம்பர் 1 அந்த பொசிஷனில் இருந்துச்சு. ஓகே, இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து லேட்டஸ்ட் டேட்டா வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ இந்த டேட்டா வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம சென்சஸை மட்டுமே வந்து ஓகே ஒரு யார்ஸ்டிக்கா எடுக்காம லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த யூனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து அப்டேட் ஆகணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, தென் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன்ஸும் சரிங்களா, மக்கள் தொகை அடர்த்தினா என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை எப்படி கணக்கீடு பண்றாங்க இதுவுமே வந்து எக்ஸாம் வந்து நம்ம கேட்கறாங்க சரிங்களா. இதில் வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் 555 ஓகே நபர்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதிகப்படியான பர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருவாய் அப்படிங்கிறது வந்து எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸோ முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் தனிநபர் வருவாயில் வந்து பின்தங்கிய இடத்துல இருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி டேட்டாஸும் வந்து நமக்கு தெரியும். ஸோ லிட்ரஸி ரேட் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே வந்து இருக்கு. ஓகே, எஸ்பெஷலி வந்து பொருளியல் 11th and 12th ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு தமிழ்நாட்டுடைய 2011 ஓகே சென்சஸ் டேட்டா, அதில் வந்து மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம் ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிளும் வந்து நம்ம வந்து படிக்கணும் ஓகேவா. இந்த HDI அப்படிங்கிற இந்த லெசன் இதை பற்றி ஒரு அறிமுகம் நமக்கு எங்கே இருக்கு அப்படின்னா ஓகே 9th ஸ்டாண்டர்ட் ஓகே சோசியல் சயின்ஸ் புக்கில் ஓகே இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக்ல யூனிட் 1 வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ மேம்பாட்டை வந்து ஓகே நமக்கு வந்து அதில் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது ஓகே
இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் சோஷியல் சயின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹெச்டி. இப்போ ரீசெண்டாக ஒரு ஏன் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஒரு டிஎன்பிசியோட குரூப் 1 ஆர் குரூப் 2 எக்ஸாமினேஷனில் ஸோ இந்த மனிதவள மேம்பாடு, ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங் கீழே ஒரு 2-3 பேராகிராஃப்ஸ், ஓகே. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு ஓகே சென்டென்சஸ் பேராகிராஃப் வந்து 2 சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக வந்து எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கூல் புக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதனால் ஸ்கூல் புக் கண்டிப்பாக வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஐ அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல இந்த டாபிக்ல இது வரைக்கும் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ எந்த வருடம் இஎன்டிபி, சரிங்களா, முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ஓகே எப்போ ஓகே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 1990 இதுக்கான ஆன்சர், சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மெஹபூபுல் ஹக் அண்ட் அமர்த்தியா சென், ஸோ அவங்க வந்து இந்த குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை சேம் இயர் யூஎன்டிபி அடாப்ட் பண்ணிட்டு ஸோ தே பப்ளிஷ்ட் திஸ் HDR ரிப்போர்ட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா 9th ஸ்டாண்டர்ட். ஸோ அதில் வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மனிதவள மேம்பாட்டுக்குன்னே வந்து ஒரு அமைச்சகம். ஸோ அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, புதுதில்லி. ஓகே, ஸோ இந்த இதுவுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான். மெஹபூபுல் ஹக் அண்ட் அமர்த்தியா சென். ஓகே, ஸோ இவங்க வந்து எந்த ஆண்டு வந்து இந்த HDI அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து 1990 இது பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம சொன்னோம் இல்லைங்களா HDI மட்டுமே போதாது. ஸோ ஓகே, நம்ம வந்து HDI 1, 2, 3, 4 இதை வந்து HDI வந்து கவுண்டர் பண்ண ஒரு ஓகே நிபுணர் அப்படின்னு கேட்கும்போது விஸ்வஜித் குவா. ஓகே, ஸோ இவரையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, தென் PQLA, ஓகே, வாழ்க்கை தர குறியீடு, இது யார் வந்து ஓகே ப்ரொபோஸ் பண்ண அந்த கான்செப்ட்? மோரிஸ் டி மோரிஸ். இதுவுமே வந்து 1970 நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் HDIல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கடைசி இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஸோ நமக்கு தெரியும் ஆன்சர். ஓகே, ஸோ அரியலூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட். ஓகே, எந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு HDIல அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும், கன்னியாகுமரி. ஓகே, தென் ஹை இன்கம் டிஸ்ட்ரிக்ட், அதிக வருவாய் உள்ள மாவட்டம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கு. ஓகே, ஸோ லோ இன்கம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே வந்து பெரம்பலூர், அரியலூர் இந்த 2 மாவட்டங்கள். ஸோ அது ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட என்டையரிட்டி வந்து நம்ம படிக்கணும். வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு டாபிக் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஓகே, இதில் வந்து தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, டேட்டா ஸ்டடியாக தான் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம படிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி யூனிட் 9 ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ 10 to 15 கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் உள்ள ஒரு யூனிட். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஓகே நம்மளும் அப்டேட் ஆகி ரிப்போர்ட்ஸையும் வந்து அப்டேட்டட் டேட்டாவோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஸோ இதில் இந்த டாப்பிக்கில் இந்த யூனிட்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வந்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.